அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் வந்து ரவுலாத் ஷரீஃப். ரவுலாத் ஷரீஃப்ன்றது வந்து சொர்க்கத்து பூஞ்சோலை. அதாவது சொர்க்கத்து பூஞ்சோலை நம்ம தொழுறதுக்கு ஈக்குவல் இந்த வந்து ஒரு இடம். அதை பற்றி தான் இவர் எங்களுக்கு வந்து பயான் சொல்லிகிட்டு இருந்தார். நாளைக்கு காலையில் 9 o'clock இங்கே வந்துடுங்க. 9:30க்கு தான் வந்து உள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது. தனித்தனியாக வராதிங்க. ஏன்னா அது அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஒரு பேப்பரில் 10 பேர், ஒரு பேப்பரில் 5 பேர் இருந்தால் அது வந்து ஒரே சமயத்தில் தான் உள்ளே விடுவாங்க. அதுவும் இங்கே வந்து கூட்டமாக இருக்கும். அந்த டைம் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி போங்க. ஒரு நாள் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம திருப்பி இந்தியாவுக்கு தான் வந்துட வேண்டியது இருக்கும். திருப்பி நம்மளுக்கு அந்த ஒரு சான்ஸே கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். அந்த ரவுலாத் ஷரீஃப் போகும்போது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வந்து நான் வீடியோ போடுறேன். இதோட பார்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான இடங்களை பார்க்க அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த அடக்கஸ்தலம். எங்களுடைய நாடுகளில் எத்தனையோ அடக்கஸ்தலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியோடு ஒவ்வொரு அடக்கஸ்தலம் இருந்தாலும் அந்த அடக்கஸ்தலத்துக்கு ஒரு பொதுவான பேர் ஒன்று கிடையாது. நாங்கள் சொல்லுவோம் வந்து அந்த பள்ளியோட பேரை சொல்லி தான் அந்த அடக்கஸ்தலத்தை சொல்லுவோம். ஆனால் இந்த அடக்கஸ்தலத்துக்கு நாங்கள் ஒரு பொதுவான பேர் ஒன்று இருக்கு. ஆனால் நாங்கள் கூப்பிடுற பேர் ஒன்று வித்தியாசமான பேர் சொல்லி கூப்பிடுவோம். என்னது? ஜன்னத்துல் பக்கி. இதுதான் உலக மக்கள்கிட்ட இந்த அடக்கஸ்தலத்துக்கு நாங்கள் பிரபல்யமாக சொல்லக்கூடிய பேர். ஆனால் இந்த பேரை வந்துட்டு ஒரு ஹதீஸ்லையோ இல்லை குர்ஆன்லையோ இப்படியான பேருங்க இருக்குதான்னு சொல்லி தேடி பார்ப்போம் சொன்னா கடைசி வரைக்கும் கிடையாது. இல்லை ஏன்னு சொன்னா இந்த அடக்கஸ்தலத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பேர் பக்கியல் கர்க். என்னது? பக்கியல் கர்க். இதை தான் ஹதீஸ்ல சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு ஜனாசா ஒரு மன்னரை தரிசிக்கின்ற முதல் துஆவை சொல்லி சொன்னாங்க. என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலக்குமுல் ஆஃபியா.